ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான்-ஸ்டாப் குக்கிங். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி தேங்காய் பால். இது நம்மளுக்கு நல்ல நெஞ்சு சளி, இருமல் இது எல்லாத்துக்குமே நல்லது. இது நம்ம வாரத்தில் 2 நாள் 3 நாள் குடிச்சிட்டு வந்தால் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். டீ காப்பிக்கு பதிலும் இதை குடிக்கலாம். நம்ம வாங்க இதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இந்த தேங்காய் பால் செய்ய தேவையான பொருள் அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, ஒரு 4-5 ஏலக்காய், ஒரு 7-8 மிளகு, சுக்கு சின்ன துண்டு. இதை வச்சு தான் நம்ம தேங்காய் பால் செய்ய போகிறோம். இப்போ இந்த தேங்காவை பொடியாக அரிஞ்சு மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். இதிலே சுக்கு இந்த சின்ன துண்டு இதில் போட்டுடலாம். மிளகு ஒரு 7-8 மிளகு போட்டுடலாம். ஒரு 4 ஏலக்காய் போட்டுடலாம். இதை நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி பால் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த தேங்காய் பாலை இதில் ஊற்றி வடிகட்டிக்கலாம். நல்லா இதை நல்லா அழுத்தி விட்டுக்கணும். இந்த பாலெல்லாம் இறங்கணும். நம்ம இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மறுபடியும் அரைச்சிட்டு வந்துடலாம். திருப்பவும் இது மறுபடியும் 2வது முறையும் பால் எடுத்தாச்சு. இதையும் நல்லா பிழிஞ்சு எடுத்துடலாம். இதை நல்லா சுத்தமாக நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு வெறும் சக்கை மட்டும்தான் இருக்கும். இது தேவையில்லை நம்மளுக்கு. அவ்வளோதான், எடுத்தாச்சு. இப்போ இந்த தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அடுப்பில் வச்சு எப்படி காய்ச்சலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சிட்டோம். இப்போது நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். இதில் இந்த நாட்டு சர்க்கரையை போட்டு நல்லா கரையணும். சிம்மில் வச்சுக்கணும். இதை நல்லா சிம்மில் வச்சு இப்படி கரைச்சிக்கலாம். இந்த நாட்டு சர்க்கரை நல்லா கரையணும் அந்த தண்ணியில். நல்லா கரையட்டும். இது கரைஞ்சி இது கொதிக்கணும். இப்போ இது நல்லா கொதிக்குது. இப்போ இந்த தேங்காய் பாலை நம்ம இதில் விட்டுடலாம். விட்டுட்டு சிம்மில் வச்சே நம்ம இதை கிளறணும். பாருங்கள், இது நம்ம காஃபி கலரில் வந்திருக்கு. நம்ம காஃபி குடிக்கிற கலரில். இது கொஞ்சம் கொதிக்கக்கூடாது. நல்லா சூடு ஆகிட்டு கொதி வர திட்டத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடணும். சிம்மில் வச்சே சூடு பண்ணுங்க. அவ்வளோதான், இது நல்லா சூடாயிடுச்சு. கொதி வர விடக்கூடாது. இப்போ இந்த தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. வாங்க இதை நம்ம கொஞ்சம் வெதுப்பாக தான் குடிக்கணும். ரொம்ப சூடாக குடிக்கக்கூடாது. கொஞ்சம் வெதுப்பாக ஆனதுக்கப்புறம் நம்ம டம்ளரில் ஊற்றி குடிக்கலாம். இப்போ நம்மளுக்கு தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த டம்ளரில் ஊற்றிக்கலாம். இந்த தேங்காய் பாலை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.